டெல்டா மாவட்டங்கள் திமுகவின் கோட்டை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்காங்க. நாங்க தான் கெத்துன்னு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்த திமுகவோட விளம்பர மாடலை அடிச்சு நொறுக்கி இருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது என்ற பெருமை பேசும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி தொகுதிகளை குறிவச்சு பயணத்தை அமைச்சிருந்தாங்க. மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜ் தலைமையில ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில உரையாற்றும் போதும், மக்கள் சந்திப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தும் போதும் பெருங்கூட்டமா மக்கள் கலந்துகிட்டதும், ஆலோசனை செஞ்சதும் நானும் இந்த மாவட்டத்தோட உறவுக்காரன்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கோம். அரியலூர் மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு. பெரம்பலூர் மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வருகைக்கான ஏற்பாடுகளை முன்னின்று செஞ்சிருந்தாரு. அதிமுக நிர்வாகிகளோட உழைப்பால எடப்பாடியார் பயணத்துக்கு சிறப்பான வரவேற்பும் கிடைச்சது. பிரம்மாண்டமா மாலை அணிவிச்சு வரவேற்பு, நடை பயணத்துல சந்திச்சு பேசினது எல்லாமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா அமைஞ்சது. மத்திய அமைச்சரா இருந்து ராசா அந்த பகுதியோட வளர்ச்சிக்கு ஒண்ணுமே செய்யலன்னு மக்களே புலம்புனாங்க. இப்போ மாநில அமைச்சரா இருக்கும் சிவசங்கர் சொந்த தொகுதிக்கே ஒன்னும் செய்யல, மாவட்டத்துக்கு எப்படி செய்வாருன்னு கேட்டாங்க உள்ளூர் மக்கள். கடலூர் மாவட்டத்துல 4 மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொருத்தருக்கும் இடையில போட்டியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். 4 மாவட்டத்திலையும் ஆளுங்கட்சியோட தடைகளை உடைச்சு கூட்டத்தை கூட்டி மிரட்டிட்டாங்க. கடலூர் மாவட்ட மக்களுக்காக அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட குடிமராமத்து திட்டங்கள், தடுப்பணைகள் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்திச்சு. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து விவசாயிகள் கலந்துரையாடல் கூட்டத்துல பேசினாங்க. இக்கட்டான நிலையில ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வரும்போது கடுமையான வறட்சி, உடனே வறட்சி நிவாரணம் 2248 கோடி ரூபாய் கொடுத்தோம்னு எடப்பாடியார் நினைவுபடுத்தினாரு. கஜா புயல், கொரோனா பெருந்தொற்று, அடுத்தடுத்து பல நெருக்கடிகள் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில 12110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் எடப்பாடியார் எடுத்து சொன்னாரு. இது போன்ற ஒரு ஆட்சி திரும்பவும் வரணும்னு பொதுமக்களும் விவசாயிகளும் வர்த்தக அமைப்பை சேர்ந்தவங்களும் எதிர்பார்ப்பை எடுத்து சொன்னாங்க. கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சொரத்தூர் ராஜேந்திரன், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவான KA பாண்டியன், முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன், முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம், இப்படி நிர்வாகிகள் பலரும் சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றம் செல்கின்ற வெற்றி விழா கூட்டம் மாதிரி இருக்குதுன்னு அதிசயிச்சு பாக்குற அளவுக்கு எடப்பாடியார் சென்ற இடமெல்லாம் மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு. 1999 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டீங்களே, திமுகவுல முரசொலி மாறன் மத்திய அமைச்சராய் இருந்தாரேன்னு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டோ ஆதாரத்தோட கிடுக்குப்பிடி கேள்வி கேட்ட எடப்பாடியார் பேச்சுக்கு திமுகவுல யாருக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இக்கட்டான நிலை. 1999ல நீங்க போய் கூட்டணி போட்டீங்களே பாருங்க, இவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. நாடாளுமன்றத்திலும் இல்ல சட்டமன்றத்திலையும் 2001ல பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு தான் இல்லையா? இத பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே? கடலூர்ல நானும் அமைச்சர் தான்னு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு செம்ம ரெய்டு விழுந்துச்சுன்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு எடப்பாடியார் கேட்ட கேள்வி பன்னீர்செல்வம் காதுக்கும் கேட்டிருக்கோம். கூட்டத்தை பார்த்து அவரும் தூக்கத்தை தொலைச்சிருப்பாரு. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் தேர்தல் பிரச்சார பயணமா, அதிமுகவின் வெற்றி விழா கொண்டாட்டமானு உற்சாகமா நடந்து ஆளுங்கட்சியான திமுகவை திணற வச்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையையும் கொடுத்திருக்கு.